நான் ஒன்றும் குக்கிங் சொல்லி தர அளவுக்கு அவ்வளோ பெரிய குக்கெல்லாம் இல்லை. ஆனால் இந்த குழம்பு நான் வச்சா நல்லா இருக்கும். என்னோட ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாமா? வஞ்சகம் இல்லாமல் எண்ணெய் ஊற்றி நீளமாக இருக்குமே அந்த கத்திரிக்காயை நாளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். என்கிட்ட இந்த கத்திரிக்காய் இருக்குது, அதனால் நான் இது போடுறேன். நீங்கள் நீளமாக இருக்க கத்திரிக்காய் போடுங்க, குழம்பு ருசியாக இருக்கும். அப்படியே அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் வணங்க வணங்க வரும் பாருங்க ஒரு மனம். நல்லா அது வணங்கினதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். அந்த கத்திரிக்காய் வணக்கின எண்ணெயிலேயே கடுகு, குழம்பு வத்தல், கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு அரைச்சு வச்ச மசாலாவை ஊற்றிடணும். ஐயோ, மசாலாவுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, அது கூட தேங்காய், இது எல்லாத்தையும் வணக்கிட்டு நம்ம எப்பவுமே கைவிடாத 3 மசாலா இருக்கு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அப்புறம் அதை அரைச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்சது. மசாலா அவ்வளவுதான். மசாலா ஊற்றினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணியா வேணா தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. இந்த தேவையான அளவு தான் தெரியலன்னு சொல்லாதீங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிய போகுது. அப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல நம்ம வணக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம். புளியும் ஊற்றிக்கலாம். இதை ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது எனக்கு கத்திரிக்காய் குழம்பு. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணனா, எல்லாம் சமைக்க தெரிஞ்சவங்க எப்படி வீடியோ பார்ப்பீங்களா, தயவு செஞ்சு ஏதாவது போடணுமா, மிஸ் பண்ணிட்டேனா இல்லைன்னா கம்மியாக போட்டேனா கமெண்ட் பண்ணுங்க.